அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. பாண்டு போலவே ரெகுலராக வருமானம் தருது. ரிஸ்க்கு பாண்டுக்கு இருக்கிற மாதிரியே தான் இதுக்கும் ரிஸ்க்கு. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா பாண்டை விட இதில் ரிஸ்க்கு கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். வட்டியே 13% மேலே தர்றாங்க ஒரு வருஷத்துக்கு. நான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பிஜி இன்வெட் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஆல்ரெடி பிஜி இன்வெட்னா என்ன, ஏன் முதலீடு பண்ணணும், அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள். இப்போவும் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இதில் நிறையா முதலீடு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கூட முதலீடு பண்ணேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது. அதனால் நான் உங்கள்கிட்ட திரும்பி ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நான் சொல்கிறது தப்பு, என்னுடைய புரிதல் தப்பு, இதில் இந்த ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த பிஜி இன்வெட் அப்படிங்கிறது பேக்டு பை பவர் கிரிட் ஸ்பான்சர். பவர் கிரிட்டுங்கிறது நம்ம இந்தியாவோடைய பப்ளிக் செக்டர் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி, பேக்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ரெண்டாவது, இதோடைய யூனிட் ப்ரைஸ், அதாவது என்னென்னா இன்றைக்கி கரண்ட்டாக 89 ரூபாய் 88 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸில் வாங்கணுன்னா நமக்கு தரப்படுற டிவிடெண்ட் 13%க்கு மேலே தர்றாங்க. அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது. எல்லாரும் நினைக்கலாம் இந்த யூனிட் ப்ரைஸ் 87லேருந்து கீழே போயிடும் அப்படின்னு பயப்படுறீங்க. ஆனால் பாண்டு வாங்கும்போது இந்த பயம் இல்லை. பாண்டுமே நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும்போது அதோடைய விலையும் ஏறும் இறங்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி. அதே தான் பிஜி இன்வெட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இது இல்லாமல் வேறு ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வட்டியானது தரப்படுற இந்த 13% வட்டியானது நீங்கள் 7 லட்சங்கிற இன்கம் ஸ்லாபுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் வட்டிக்கு டேக்ஸே கட்ட தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்குற வட்டியில் டேக்ஸ் எக்ஸம்டட் காம்பனண்ட்னு ஒரு சின்ன போர்ஷன் தர்றாங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு 3 ரூபாய் ஒரு குவார்ட்டருக்கு வட்டி தர்றாங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன போர்ஷன், அதாவது 0.40 பைசா அந்த மாதிரி 40 பைசா அந்த மாதிரி உங்களுக்கு டேக்ஸ் இல்லாத இன்கமாக வேறு தர்றாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இது ரொம்ப அட்ராக்டிவான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தெரியுது. உங்களுக்கு ஏன் தெரியல, ஏன் பயப்படுறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய யோசனையாக இருக்குது. நான் ஒரு சின்ன ஐடியா தர்றேங்க. இந்த பயத்தை போக்குறதுக்கு நீங்கள் பிஜி இன்வெட்டில் ஒரு 500 ரூபாய் இல்லை 10 யூனிட்டு இல்லை ஒரு 50 யூனிட்டு அப்படின்னு வாங்கிக்கோங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் இந்த பிஜி இன்வெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வருஷத்துக்கு அது உங்களுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் தருது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் வட்டியை கால்குலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் தெளிய இன்னும் கொஞ்சம் முதலீடு பண்ணுங்கள். நீங்கள் பெருசாக பெட் எடுக்கலைனாலும் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு ஃபியூ இயர்ஸில் மானிட்டர் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து நியூஸ் கேளுங்க. அப்போ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறப்போ நம்ம பயப்படுறது கிடையாது. பாண்டு மார்க்கெட்டில் அதுவும் டைரெக்டாக பாண்டு வாங்கும்போது நம்ம பயப்படுறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு 140 ரூபாயிலேருந்து 80 ரூபா ப்ரைஸ் போனோடனே இந்த பயப்படுறோம். அதுதான் ஏன்னு தெரில. தயவு செஞ்சு நான் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறேன்னா தயவு செஞ்சு என்கிட்டயே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் இதில் ஹெவியாக முதலீடு பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ரெகுலராக இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஸ்லைடில் என்னென்ன டிவிடெண்ட்டு எப்பப்போ கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஐடியாவுக்காக கொடுத்துருக்கேன். பாருங்கள், 3 ரூபாய் 3 ரூபாய் 4 ரூபான்னு சொல்லி அற்புதமான டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நவம்பர் 12ஆம் தேதி ஒரு 3 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நவம்பர் 20க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இது தவிர வேறு ஏதாவது சொல்லணுமா பிஜி இன்வெட்? எனக்கு இப்போதைக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. வேறு ஏதாவது முக்கியமான தகவல் இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த பிஜி இன்வெட்டோடைய ப்ரைஸ் ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் மேலே போகும் கீழே போகும். இப்போ ஆர்பிஐயோடைய ரேட் சைக்கிள் ஹைக்கு ஜாஸ்தியாக இருக்குது, பீக்கில் இருக்குது. இன்னும் என்னென்னா இன்ஃப்ளேஷன் வேறு இப்போ ரீசெண்டாக ஹையாக வந்திருக்கு அக்டோபர் மாதத்தில். அதனால் தெரில, மேபி கட் பண்ண மாட்டாங்க. இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை இன்னும் ஒரு மேபி 3 to 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து இந்த பிஜி யூனிட்டோடைய விலை வந்து ஏற ஆரம்பிச்சிருங்க. ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த 13% வட்டிங்கிறது அப்போ உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ போய் முதலீடு பண்ணலாமா எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க.